இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். நான் பலமுறை சொன்னது தான் வேறு கோணத்தில் சொல்கிறேன். நாமெல்லாம் சில யுத்தங்களை தவிர்க்காமல் அடிப்படை வாழ்க்கையை வாழ முடியாது. நடுத்தர வர்க்கம்னு பிறந்துட்டிங்கன்னா அடிப்படை வாழ்க்கைக்கான யுத்தங்களை சந்திக்காமல் வாழ்க்கையை கடத்தவே முடியாதுங்க. என்ன அடிப்படை யுத்தம்னா உணவு, உடை, இருப்பிடம். இதை தாண்டி நமது லட்சியம், கனவுகள், இதையும் தாண்டி வரக்கூடிய நோய், உடல் உபாதைகள், இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணோம்னா மிடில் கிளாஸில் வாழ்கிறவனுக்கு அது ஒரு பெரிய வார் மாதிரி. இந்த வார் எப்படின்னா அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் ஒரு பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துவான். அந்த பட்ஜெட்டை மீறி செலவுகள் வரும். அவங்ககிட்ட தான் ஒருத்தன் ஃபோனை திருடுவான், அவங்ககிட்ட இருக்கிற பர்ஸை பிட் பாக்கெட் அடிப்பான், நகையை அடிச்சுட்டு போவான், பெண்கள்கிட்டேருந்து செயினை. இப்படி சோதனைகள் அந்த நடுத்தர குடும்பத்துக்கு தான் வரும். அப்போ அந்த நடுத்தர குடும்பம் இந்த எதிர்பாராத பிரச்சனை, இந்த நோய்கள், இந்த மாதிரியான திருட்டு, களவு, திடீர் செலவுகள், மருத்துவ செலவு, இதெல்லாம் சந்திக்கணுன்னா இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் யுத்தம் வேணும். அந்த யுத்தம் பார்த்திங்கன்னா சொல்லால் அடங்காத யுத்தம். இவனுக்கு போயிட்டு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுக்கறது தான் சினிமா. ஏதோ ஒரு 3 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணான்ட்டு அதையும் போட்டு உள்ளே வச்சு குமர அடிக்கிறது. என் அறிவை பாரு, என் திறமையை பாருன்ட்டு சினிமாக்காரன் வேறு. இது அதை விட பெரிய யுத்தம். அந்த யுத்தங்களைத்தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற படைப்பாளிகள் செய்கிறாங்க. இவர்கள் செய்வதனால வருடத்துக்கு 200க்கு மொக்கப்படம் இவர்களுடைய செயல்களினால் என்னை போன்ற ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல எங்களுக்கு வித்தை தெரிஞ்ச நாங்கள்லாம் வாய்ப்புகள் இழந்து இங்கே அதை விட பெரிய யுத்தம் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா எங்களுக்கு வேலையே கிடையாது. முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன பாருங்க, நடுத்தர குடும்பம், அவனுக்காவது வேலை இருக்கும், ஒரு 30,000 பேர் உறுதியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் யுத்தம்லாம் வரும். ஆனால் இந்த படைப்பாளிகளுக்கு இவர்களை போன்றவர்களால் 30,000 பேரே இருக்காது. வாழ்வதற்கே யுத்தம். இந்த யுத்தத்தோடு தான் போராடணும். காசாங்கிற ஒரு நாட்டில் நடக்கிற வறுமையும் அந்த போரின் நடுவே மக்களையும் ஒப்பிட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். எல்லா மனிதர்களும் அந்த யுத்தத்துக்கு நடுவில் நம்ம எவ்வளோ தேவைட இறைவன் நன்றாக வைத்திருக்கிறான். அவ்வளோ மோசமாக குழந்தைகள்லாம் போய் தட்டை தூக்கிட்டு பிச்சை எடுக்கலை. அப்படி